எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு சேனல் Thisfairytalelife. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் சடனாக வந்துட்டு பிளான் பண்ணது தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே. ஸோ சண்டே வந்து யூஸ்வலான்ட்டு இல்லை, சண்டேவாக இருக்கட்டும், பீட் மண்டேவாக இருக்கட்டும், என்னோடய ரொட்டீன் வந்து இதாக தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் நிறைய மோட்டிவேஷ்னலாக விஷயம்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு கேஷுவலான vlog அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ தான் வந்து எழுந்தேன், இன்னும் நான் ப்ரஷ் கூட பண்ணல. ரொம்ப வந்து பேட் கேர்ள் தான் நான் இந்த விஷயத்தெல்லாம். பட் எனிவேஸ் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்றது ஐடியாவே இல்லை. ஆக்சுவலி இந்த வீடியோக்காக நான் சொல்லலை, நான் டெய்லி காலையில் எழுந்தாலுமே எனக்கு ஐடியாவே இருக்காது நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. பட் தென் வந்து சடனாக எனக்கு வந்து தோணுச்சு, சரி நம்ம எதாவது வந்து பண்ணலாம். பட் இனிமேலும் இப்படியே இருந்தால் வந்துட்டு சுத்தமாக லைஃப்க்கு செட் ஆகாது. சம் சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு என்ன நான் பண்ணுறேன் அப்படின்றதான் அவ்வளோவா நான் வந்து ஷூட் பண்ண பார்க்குறேன். ஸோ பிஃபோர் தேட் இப்போ எழுந்தாச்சு. நான் எப்போ கரெக்டாக எழுந்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து சுரின்னு மூஞ்சில் வந்து குத்தும் அந்த டைமுக்கு தான் நான் வந்து எழுந்துப்பேன். எப்போவுமே எழுந்துப்பேன் அந்த டைமுக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்துட்டு எழுந்து தெருவில் வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு அலார்ம் சவுண்ட் மாதிரி. அவங்களாம் வந்து எப்போது விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கு அப்படி விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் எனக்கு வந்து அலாரம் மாதிரி இருக்கும். ஸோ எஸ் அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க போல். ஆக்சுவலி நான் ப்ரஷ் பண்ண தான் போனேன். பட் வந்து லைட்டாக வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன்ல அந்த குட்டீஸ்லாம் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி க்யூட்டான குட்டீஸ் வந்து ஏதாவது பண்ணி எழுப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீனரிஸ்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ண போவேன். இந்த ஸ்க்ரீனை வந்து நான் காலையில் எழுந்து தள்ளலை அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து உலக போரே நடக்கும். இந்த வேலையை நம்ம மறக்காமல் தள்ளி விட்டுறலாம். அப்புறமா இந்த ஃபேன் இது வந்து நான் நிறுத்தலை அப்படின்னா மறுபடியும் இன்னொரு உலக போர் வரும். ஸோ இதையும் நம்ம நிறுத்திட்டு ப்ரஷ் பண்ண போயிடலாம். ஆக்சுவலி கீழே வந்து மோட்ரு வந்து போட்டிருக்காங்கன்றதுனால ஓவர் நாய்ஸாக இருக்குது. உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீட்டில் வந்து ஒரு க்யூட்டான டாக் இருக்கும். டைகர் டைகர் கொஞ்சம் மாதிரி மணிக்கு வீட்டில் மணிக்கு காப்பாற்றுது. குட் மார்னிங். இதுதான் வந்து வணக்கம். ஸோ நம்மளும் வந்து ஹாய் அவ்வளோதான். வீடியோட மானத்தை வந்து காப்பாற்றிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் டு ஸ்கின் கேர். காலையில் வந்து இந்த ஸ்கின் கேர் வந்து முடியல அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து நடக்காத மாதிரியே இருக்கும். ஸோ அது குயிக்காக நம்ம முடிச்சுட்டு மற்ற வேலைகளை வந்துட்டு பார்க்க போயிடலாம். இந்த டைகர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரீட் டாக் தான். பட் இந்த வீடு அதாவது இங்கே இருக்க வீடு எங்கள் வீடு, அதுக்கப்புறம் இவங்க வீடு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு எங்கே போச்சுன்னு தெரியல, ஏதோ இங்கே இருக்குது. ஸோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ். இது அப்படியே பார்க்கும் ஏதாச்சும் நம்ம போடுவோமான்ட்டு க்யூட்டாக பார்க்கும். நாங்கள் யூஸ்வலாக பிஸ்கெட்ஸ் போடுவோம், வேறு எதுவும் இது சாப்பிடாது ப்ரிஃபர் பண்ணி.
ஸோ அவ்வளோதான். மார்னிங் வந்து க்யூட்டாக வந்து நமஸ்காரம் வச்சுச்சுல, அது எங்கள் எல்லாருக்குமே வைக்கும். ஸோ ரொம்ப ஸ்வீட் இது. அண்ட் இன்னொரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே, அதாவது இந்த பார்டருக்குள்ளே வந்து என்ட்ரு பண்ண விடவே விடாது. அந்தளவுக்கு வந்து ஒரு க்யூட் அண்ட் செக்யூர்டான ஒரு டாக் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், என்னாச்சு டைகருக்கு? ஓகே, டைகருக்கு வந்து பிஸ்கெட்ஸ். ஸோ பிஸ்கெட்ஸ் வந்து டைகருக்கு நம்ம இப்போ போட்டுடலாம். இதை வந்து க்யூட்டாக வந்து கேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கும். ஸோ இது ஒரு ரொட்டீன் வேலை. நான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா யாருக்கு வந்து டைம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணுவோம். எங்கள் அப்பாலாம் பார்த்தா இது விடவே விடாது, அப்படியே வந்து மேலே ஏறி குதிக்கும். ஸோ ஸ்வீட்டு. டாக் வந்து அவ்வளோ அன்பாக இருக்கும், எங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். பட் இதே நான் வந்து ஒரு டாக் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக அது வீட்டில் வந்து நடக்காத ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுற வ்ளாக். இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரிங் பிளான்ட்ஸ். ஏதோ இங்கே கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு வளர்க்குறோம் பால்கனியில். அதை வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இது ரொட்டீனாக வந்து யாருக்கு டைம் இருக்கோ அதை நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். ஸோ குட்டி குட்டி விஷயத்தை நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் வந்து உங்களுக்கு சின்ஸ் இந்த குட்டி பிளான்ஸ் உங்களுக்கு காட்டினதுனால நான் வந்துட்டு மேலே போய் இது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து மொட்டை மாடி போகலாம். மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது இந்த பிளான்ஸ்லாம் வந்து காட்டுறேன். க்யூட்டாக பிளான்ஸ்லாம் வந்து வளர்ந்துருக்கு இப்போ கொஞ்சம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து அப்படியே காட்டுறேன். ஆக்சுவலி டெய்லி மார்னிங் எங்கள் அம்மா அப்பா வந்து சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. ஸோ எழுந்து அவங்க வந்துட்டு இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க மொட்டை மாடியில். அப்போ வந்து பிளான்ஸ்க்கும் வந்து வாட்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு வேறு எந்த வேலையும் இல்லை போல். இன்றைக்குமே எந்த வேலையும் வந்ததில்லை. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வேறு சண்டே. சரி வேறு என்ன வேலை பார்க்குறதுன்னு தெரியல. கொஞ்சம் ஏறி வந்தாலே இப்போல்லாம் மூச்சு வாங்குது, ஏதோ கிளவி மாதிரி. வேறு வழியே இல்லை. எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து டெய்லி என்னை வந்து திட்டாத நாள் இல்லை, அன்பாக சொல்லாத நாள் இல்லை. தயவு செஞ்சு எங்களோட வந்து யோகா பண்ணு, வாக்கிங் பண்ணு அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு நாளும் வந்து அதுக்கு வந்து எனக்கு மனசு வந்ததே இல்லை. சரி இன்றைக்கி வந்து இவ்வளோ ஏறி வந்ததுக்கப்புறம் வந்து இப்படி கிளவி மாதிரி மூச்சு வாங்குதே, கொஞ்ச நாளாச்சும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சமாச்சும் நடப்போம். ஏர்போர்ட்ஸ் போய் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் பாட்டு கேட்டு அப்படி நடப்போம். ஏர்போர்ட்ஸில் சுத்தமாக சார்ஜ் காலி. பரவாயில்ல, சரி ஓகே அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆச்சும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா மூச்சு வாங்குது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி வந்தாலே. இப்படியே இருந்ததுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சமாச்சு நடந்தாச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன், பீச்லாம் கூட வந்து போய் வாக்கிங்லாம் போவாங்க. ஒரே ஒரு வாட்டி நான் வந்து சன்ரைஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பட் டெய்லி நம்மளால் அப்படி போக முடியாது. பீச் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வேணால் போகலாம். பட் இப்போ இந்த வாக்கிங் கூட வந்துட்டு கொஞ்சம் ஓகே ரிலீஃபாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இனிமேல் இதே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எடுத்தோடனே வந்து அப்படியே 1 hour 2 hour அப்படிலாம் கிடையாது. 10 minutes போய் இன்னைக்கு பண்ணேன். நாளைக்கு ஒரு 15 minutes, இப்படி 20, 25, 30 அப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு மந்த்துக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சமாச்சும் ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபீட் பண்ணியாச்சு, நம்ம வயிற்றுக்கும் கொஞ்சமாச்சும் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது பைனாவும் வந்து என்னோடய வீட்டில் டிஃபன் ரெடியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம சாப்பிட்லாம் போய். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, எங்கள் அம்மா குருமா பண்ணியிருந்தாங்க. சீதாராமம் என்னோட
மோஸ்ட் ஃபேவரட். நான் ஒரு 1000 வாட்டி பார்த்துட்டேன். அண்ட் தேங்க்ஃபுல்லி இன்னொரு ஒரு 1,00,000 வாட்டி பார்க்குறதுக்கு அமேசான் ப்ரைம் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் பார்த்தேன். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வந்து சுறா புட்டு வந்து அவங்க செய்கிறாங்க. ஸோ நான் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான்வெஜ் ரெசிபீஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சுறா புட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா பண்ணாங்க அப்படின்னா செம்மையாக பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிபி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நல்லா வந்துட்டு கழுவிக்கிட்டாங்க. பயங்கரமாக கழுவிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி போட்டுட்டு குக் பண்ணுறாங்க. ப்ராபப்ளி ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணுவாங்க. சுறா புட்டு வந்துட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவி பறக்க இப்படி தான் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் மறுபடியும் இருக்குது. அந்த மேலே இருக்கிற அந்த பிளாக்கிஷான ஒரு லேயர் வந்து அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. என் பாட்டி ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ரிமூவ் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். இது தேவையில்லாதது தான் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செப்ரேட்டாக அந்த பவுலில் க்ளீனான ஃபிஷ் பீசஸ் வந்து போட்டுட்டு டர்மரிக் ஆட் பண்ணுறாங்க. டர்மரிக் அப்புறம் வந்து சால்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா வந்து பிசையணும். ஸோ மீன்வைல் வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் அண்ட் ஆனியன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்தந்த பீசஸ்க்கு தான் வந்து அந்தந்த சைஸஸ் தான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். அதை நான் காமிச்சிருக்கேன். மீன்வைல் எங்கள் பாட்டி வந்து பிசைஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது பிசைஞ்சு உதிரி உதிரி இப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காரத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன சைஸஸ். பூண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சுறா புட்டு வந்து கேஸு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பூண்டு வந்து நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வைஸும் நல்லாயிருக்கும். ஆனியனும் அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் பீசஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் சைஸஸ்லாம் கட் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கணும் நல்லா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போவே கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியில் கார்னிஷிங்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கணும். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறதுக்காக வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து சால்ட்டும் போடுவாங்க. இங்கே ஏதோ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. லைக் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி சுகர் வந்து யாரோ போட்டாங்க ஸோ தட் அது நல்லா ப்ரௌன் ஆகும் அப்படின்ட்டு எங்கேயோ டிவியில் பார்த்தாங்கன்னா ஃபைன். அதுக்கப்புறம் வந்து அகேன் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சு. அதை போட்டதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த புட்டு இது வந்து இந்த ஒரு 15-20 மினிட்ஸ் இந்த ஆனியன் இதெல்லாம் வந்து ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் இந்த புட்டு வந்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ சுறா புட்டு வந்து அங்கேயே வந்து ஸ்டவ்வில் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம குயிக்காக வந்து குளிச்சிடலாம் அப்படின்னு வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து தலை குளிக்க போகிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹேர் மாஸ்க் வந்து நான் ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாம்பிளாக கிடச்சிது ஃப்ரம் த பிராண்ட் கால் ப்ளம். இது வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ ஹேர் மாஸ்க். ஸோ ஆக்சுவலி இது சேலுக்கு கிடையாது, ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு 1 டைம் யூஸ் பண்ணேன். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு என்னோடய ஹேரு. செகண்ட் டைமும் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த அளவுக்கு நான் ஆக்சுவலி காலி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பட் எனிவேஸ் நம்ம இப்போ குயிக்காக வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பாத் பண்ணிவிட்டு நம்ம வந்து வந்துக்கலாம். நம்மளுடைய அகெயின் ஒரு ஸ்கின் கேர் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எந்த ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஹேர் வந்து கொஞ்சமாச்சும் வெட்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து ஒட்டும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிட்டு மசாஜ் கொடுத்துக்கிட்டேன். மீன்வைல் வந்து புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் உயிர் அப்படின்னு சொல்லலாம் சுறா புட்டு. அதுவும் எங்கள் அம்மா பண்ணால் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்மியாக வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து குளித்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ ஃபைனலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாரியால் சீரீஸ் எக்ஸ்பர்ட்லேருந்து ஒரு ஹேர் சீரம் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா எம்எல்சிஃபை பண்ணுறதுக்கு கை ரெண்டும் வச்சு இப்படி தேய்க்கலாம். அப்போ தான் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் வந்துட்டு நான் ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஃபேஸுக்கு ஒன்று தான் பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் மாஸ்க் இது வந்து குட் வைப்ஸ்லேருந்து குக்கும்பர் ஃபேஸ் மாஸ்க், ஆலோ குக்கும்பர் ஃபேஸ் மாஸ்க். ஒரு 10 மினிட்ஸ் ஃபேஸில் விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபேஸை. அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து தலை காஞ்சதுக்கப்புறம் நான் எப்போவுமே நேச்சுரலாக தான் ட்ரை பண்ணுவேன். ட்ரையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இவ்வளோ தான் சாஃப்டாக வந்துருந்தது அவுட்புட். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுறா புட்டு, அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ரைஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து ரசமும் சாப்பிடுவேன். அவ்வளோதான் என்னோடய லஞ்சு. இதுக்கப்புறம் வந்து பயங்கர தலைக்கு வேலை குடிச்சு செம்ம தூக்கம் சொக்கிட்டே இருந்துச்சு. லாக் அண்ட் கீ அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஆக்சுவலி அது வந்துட்டு நான் 2 சீசன் பார்த்து முடிச்சிட்டேன். 3rd சீசன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் பெண்டிங்லேயே இருந்தது, பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி சரி கொஞ்சம் பார்த்து முடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இறங்கியாச்சு நெட்ஃப்ளிக்ஸில்.
யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸாகவே வந்து இங்கிலீஷ் நாலேஜ்லாம் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கணும், ஒகாபுலரி ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் சப்டைட்டில்ஸ் போட்டு பார்க்கலாம், நிறுத்தி நிறுத்தி கூட பார்க்கலாம். காலப்போக்கில் உங்களுக்கே வந்து பழகிரும், நீங்கள் சப்டைட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய சீரீஸ் இருக்குது, லாக் அண்ட் கீ மட்டும் கிடையாது, வேம்பயர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய படங்கள்லாம் கூட இருக்கும். இந்த மாதிரி நிறைய சீரீஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் என்னுடைய ஃபேவரட் ஆல்மோஸ்ட் எப்போவுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அண்ட் லாக் அண்ட் கீ. அவ்வளோதான், என்னோடய டே வந்து இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் பயங்கரமாக தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டேன், அதே சொரா புட்டு மட்டும் சாப்பிட்டேன், அப்படியே நான் படுத்துட்டேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாம் இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறது. டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.